Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா வீட்டில் எப்படி ஃபோம் ஷீட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நம்மளுக்கு ஓரளவு நல்லாவே வந்துருந்துச்சு. அந்த ஷீட்டை வச்சு ஏதாச்சும் கிராஃப்ட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த ஷீட் வச்சு இன்றைக்கி கிராஃப்ட் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் வந்து லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அகலம் வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே ஒரு 9 சென்டிமீட்டர் போடுறேன். அதே மாதிரி அதுக்கு கீழேயும் 9 சென்டிமீட்டர் போட்டுவிட்டு அதோட சைடில் 7 சென்டிமீட்டர் போட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுவிட்டு அதை ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த க்ளோஸ் பண்ணுற அகலம் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். அதை விட கம்மியாக இருந்தாலும் உங்களோட இஷ்டம் தான். அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாடலில் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்கிறத அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் ஏதாச்சும் சின்ன கத்தி மாதிரி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறத கட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ரொம்ப குட்டியான ஒரு பீஸ் தான் இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது. சென்டிமீட்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை மாதிரி பெருசாக பண்ணுறதா இருந்தால் கூட பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இந்த கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஒரு ஹார்ட் இன் ஷேப் கட் பண்ண போகிறோம். நான் இந்த ஹார்ட் இன் ஷேப் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக மடித்து கட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி ஹார்ட்டும் தேவைப்படும். அதுக்கு வந்து குட்டியாக மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய ஹார்ட் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் மடிச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹார்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரியே மேலே இன்னொரு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஷீட்டில் எவ்வளோ ஹார்ட் வருதோ அவ்வளோ கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்னொன்று கட் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து எதுவுமே வரைஞ்சிலாம் கட் பண்ணல, அப்படியே தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஹார்ட் இன் ஷேப் ஈஸி தான், அதனால் அப்படியே கட் பண்ணிட்டேன். கட் பண்ண அந்த ஒரு பீஸை மெஷர்மெண்ட்டாக வச்சு இதுக்கு மேலே அப்படியே வந்து நம்மளுக்கு இந்த ஷீட்டில் எவ்வளோ ஹார்ட் வருதோ அவ்வளோ ஹார்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் இருக்கிறத தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஷீட் வந்து கொஞ்சம் தான் ரெடி பண்ணேன் அப்படின்றனால கொஞ்சமாக நான் இந்த கிராஃப்ட் சின்னதாக பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து நிறைய ரெடி பண்ணுறீங்கன்னா நிறைய பெருசாக பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு ஹார்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு 10 ஹார்ட் கிட்டே இந்த ஷீட்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து போதுமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு. ஓகே, அடுத்து வந்து நான் குட்டி ஹார்ட் கட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை வந்து ரெட் கலரில் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெட் கலர் ஷீட்டில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக மடிக்கிறேன். ஏன்னா குட்டி ஹார்ட் நிறைய தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நீளமாக மடிச்சுட்டு நம்ம நிறைய குட்டி குட்டி ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? சின்ன ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் வந்து வரையில, அப்படியே தான் கட் பண்ணுறேன். இப்போ ஒன்று கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே மடித்து வச்சுட்டு நம்ம பாதி ஹார்ட் மட்டும் கட் பண்ணும்போது அது ஃபுல்லாக அழகாக ஒரு ஹார்ட் மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய ஹார்ட்டை ஒரு 10 பண்ணியிருக்கோன்னா இதுலேயும் ஒரு 10 ஹார்ட் கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து வரைஞ்சி கூட கட் பண்ணுறதா கட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். எனக்கு அக்யூரேட்டாக அழகாக வராது, நான் வரைஞ்சி தான் கட் பண்ணுவேன்னா நீங்கள் வரைஞ்சி தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இன்னும் கொஞ்சம் ஷீட் வச்சுருக்கேன்ல, இதில் ஒரு பாதி ஷீட் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் குட்டி குட்டி ஹார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான். ஓகே, மொத்தமே ஒரு 10-12 கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸஸாக இருந்தால் அதை இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சா? அடுத்து வந்து நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸில் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு கவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம், சாதாரண கலர் பேப்பர் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி தெரியக்கூடாது, அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஷீட் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பரே வச்சு ஃபுல்லாக இது ஒட்டிக்கலான்னு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரை 2ஆக மடித்து, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் தின்னாக இருக்கும் அப்படின்றனால ஒரு டிஷ்யூ பேப்பர் 2ஆக மடித்து இதுக்கு நான் ஒட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு சென்டரில் இருக்கிற பீஸை வந்து சிசரில் இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிறதெல்லாம். ஏன்னா அந்த கார்ட்போர்டில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸும் அப்போ தான் தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து சைடில் இருக்கிறத ஒட்டிட்டேன். அண்ட் வந்து சென்டரில் இருக்கிறதையும் அப்படியே சைடில் ஒட்டி எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஹார்ட்டெல்லாம் வச்சு ஒட்டலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஹார்ட் எடுத்துக்கோங்க. பெரிய ஹார்ட் எடுத்துகிட்டு மேலே அந்த நீளமான ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வந்து நம்மளுக்கு 3 ஹார்ட் வந்து கரெக்டாக வரும். அந்த இடத்துல 3 ஹார்ட் வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற இடத்துலையும் 3 ஹார்ட் கரெக்டாக வரும். அந்த இடத்துலையும் வந்து 3 ஹார்ட் வச்சு ஒட்டிக்குவோம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இடத்துல வந்து 2 ஹார்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ வந்து மேலே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கீழே 3 ஹார்ட் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து சைடில் 2 ஹார்ட் போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைட்லேயுமே 2 ஹார்ட் வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா?
இப்போ ஃபுல்லாக ஒயிட் கலர் ஹார்ட் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சின்ன சின்ன ஹார்ட் இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ணணும். ரெட் கலர் ஹார்ட்டை வந்து நான் அந்த பெரிய ஹார்ட்டுக்கு மேலே வச்சு ஒட்டலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஒட்ட வேணாம், சைடில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டினது தெரியுதுல்ல, அந்த இடத்துல ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்துல வச்சு இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாலா பக்கமும் அந்த சைடில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா மிச்சம் அந்த டிஷ்யூ பேப்பர் தெரிகிற இடத்துல எல்லாத்துலேயும் இப்படி அந்த ஹார்ட் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பெரிய ஹார்ட் மேலே குட்டி ஹார்ட் தான் ஒட்டுவோம், என்ன கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும். அது வேணாம், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இந்தமாதிரி சைடில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டினது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே சொல்லுங்கள். ஓகே, அப்போ கூட அந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டினது லைட்டாக தெரியுது தான் அங்கங்கே, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் இப்போ நான் இதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வால் ஹேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இது பின்னாடி ஒட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எடுத்து இதில் ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் வந்து ஃபோட்டோ மாற்றலாம் முடியாது, இது அப்படியே வச்சு ஒட்டுறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எடுத்து இதில் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இதோட பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். நீங்கள் வந்து அடிக்கடி ஃபோட்டோ மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி ஒரு கார்ட்போர்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் இன் ஷேப்லாம் வச்சு ஒரு வால் ஹேங்கர் மாதிரி இதை ரெடி பண்ணணும். ஓகேவா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதே ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீளமாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் தேவைப்படும். கொஞ்சம்னா ஒரு 3 ஹார்ட் கிட்ட தேவைப்படும். பெரிய ஹார்ட்டில் ஒரே ஒரு ஹார்ட்டு அண்ட் வந்து சின்ன ஹார்ட்டில் ஒரு 2 ஹார்ட் அந்த மாதிரி தேவைப்படும். அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே நான் ஹார்ட் மட்டும் தான் கட் பண்ணுறேன் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக. பட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரியா, ஹார்ட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்படி மடக்கிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து பெரிய ஹார்ட்டில் ஒன்று, ஒரு சின்ன ஹார்ட்டில் 2 கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன ஹார்ட் எக்ஸ்ட்ராவாக நம்மகிட்ட இருந்துச்சு, அதை வந்து நான் இந்த பெரிய ஹார்ட்டுக்கு பின்னாடி திருப்பி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒரு பெரிய ஒயிட் ஹார்ட்டில் ஒரு சின்ன ஹார்ட் இருக்க மாதிரி ஒட்டிட்டேன். அடுத்து நம்மளுக்கு 2 குட்டி குட்டி ஹார்ட் தேவைப்படும். எதுக்குன்னா அந்த ரெட் கலர் ஹார்ட் இருக்குல்ல, கொஞ்சம் சின்னது, அதில் இன்னும் கொஞ்சம் சின்னதை எடுத்து இப்படி சென்டரில் ஒட்டுறதுக்காக. ஓகே, அதுக்காக 2 சின்ன ஹார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் ரெடி பண்ண கலர் பேப்பர் இந்த கிராஃப்ட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பெர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய கூட செஞ்சு இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபோம் ஷீட் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம அதை லென்த் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு ஒட்டுறது தான். அதுக்கு முன்னாடி அந்த குட்டி குட்டி ஹார்ட் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதோட சென்டரில் இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து அந்த லென்த் பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஒரு பீஸை மட்டும் இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் வந்து லென்த்தாகவே இருக்கட்டும். சரியா, இப்போ வந்து லென்த்தாக கட் பண்ண அந்த பீஸில் குட்டி ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். 2ஆக கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து அது 2த்துலேயும் 2 குட்டி ஹார்ட் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து பெருசாக இருக்கிற லென்த்தாக இருக்கிற அந்த ஷீட்டில் வந்து பெரிய ஹார்ட் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இது பின்னாடி திருப்பி நம்ம வந்து ஒட்டுறது தான் வேலை. அதாவது நீளமாக இருக்கிறத வந்து சென்டரில் வச்சு ஒட்டுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற 2யுமே அதோட சைடில் வச்சு ஒட்டுங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கோங்க. கீழே வந்து நம்ம 5 கூட பண்ணலாம். நான் வந்து 3 ஹார்ட் வந்து தொங்க விடுறேன் இல்லையா கீழே, நீங்கள் வந்து 5 கூட வந்து வச்சு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கிராஃப்ட் தான். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய ஹார்ட் இன் ஷேப் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லையா, ஒன்று டபுள் சைட் டேப் போடலாம், அப்படி இல்லைனா வந்து சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சாட்டன் ரிப்பன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்தால் கூட அதை போட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். சாட்டன் ரிப்பனில் வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பிளாக் கலர் தான் வச்சுருக்கேன், அதனால் அதை ஒட்டுறேன். நீங்கள் ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரெட் கலர் இன்னுமே மேட்சாக இருக்கும். பிளாக் கலர் இருக்குன்றனால நான் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை இப்படி மடித்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதோட பேக் சைடில் ஒட்டி விட்டுடுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இப்போ நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாட்டன் ரிப்பனும் இல்லைனா உள்ளன் த்ரெட்டில் கூட நீங்கள் ஒட்டி பாருங்கள். அவ்வளோதான், கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஃபோம் ஷீட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபோம் ஷீட் ரெடி பண்ணியும் போட்டுட்டேன். நான் எப்போவுமே என்ன ஹோம்மேடாக ரெடி பண்ணாலும் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிச்சிடுவேன். அதனால் நம்ம இந்த ஹோம்மேடாக பண்ண ஃபோம் ஷீட்லேயும் கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இது சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு ஃபோம் ஷீட் லுக்குக்கு அப்படியே இருக்குது. ஃபோம் ஷீட் எப்படி ஒரு 3D லுக்கு கிடைக்குமோ அதே 3D லுக் வந்து இந்த ஷீட்டுக்கும் கிடைக்கிது.
கண்டிப்பாக ஃபோம் ஷீட் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்து ஃபோம் ஷீட் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. சீரியஸாகவே ஒரு ஃபோம் ஷீட்டோடைய எஃபெக்ட் இந்த ஷீட்டுக்கு தெரிஞ்சிச்சு நான் சொல்லுவேன். அதுமாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் ஐடியாவில் 2 பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா ஒரு வால் ஹேங்கிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்களும் நம்ம சேனல் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.